மிகவும் பிரபலமான துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா சினிமா துறை தான். அதுல தனக்கான இடத்தை பிடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதுலயும் ஒருத்தர் உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்னா அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். தலை என்கின்ற செல்ல மொழி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம உலகமெங்கும் பறந்து கிடக்கும் அஜித் ரசிகர்களுடைய உயிர் மொழி அப்படின்னே சொல்லலாம். தலை போல வருமா என்கின்ற பாடல் இன்றளவும் மாஸ் ஹிட் தான். தல அஜித் இந்த பெயரை கேட்டாலேயே இன்றும் விசில் சத்தம் காதை பிளக்கும். அவர் திரையில தோன்றினால் மட்டும் போதும் அவருடைய ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட அவரை பற்றி பல நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா அவர் தன்னம்பிக்கை நாயகன் என்ற பட்டம் சாதாரணமாக வரல. அவருடைய வாழ்வில் நடந்த பல விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமளிக்கும் வகையில இருக்கும். அவர் மேல் அடிக்கடி வைக்கப்படும் ஒரே விமர்சனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜித் சாரோட தமிழன் கிடையாது அப்படின்றதுதான். ஆனா நான் தமிழன் என அவர் ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருப்பாரு. அவர் தந்தை கேரளா என்றே சொல்லுவாங்க. கேரளாவில தான் பாலக்காடு இருக்கு, ஆனா அங்கு நிறைய தமிழர்களும் இருக்காங்க. இதனை யாருமே தெரிந்து கொள்வதில்லை. அவருடைய தந்தை தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். தல அஜித் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னையில் தான். அவர் தமிழ் மொழிக்கு கொடுக்கும் மரியாதை இப்போதைய பல படங்கள்ல பார்க்கலாம். கடந்த 2013ஆம் ஆண்டுல அவருடைய படப்பெயர் தமிழ்ல வைக்கப்பட்டது. அப்போது வெளியான படம் தான் ஆரம்பம். இதுவே ரொம்ப நல்ல ஆரம்பமாகவும் இருந்துச்சு. 2014ஆம் ஆண்டு வெளியான படம் வீரம். அதன் பிறகு கௌதம் மேனனுடைய டைரக்ஷன்ல வெளியான என்னை அறிந்தால், அதன் பிறகு வேதாளம், பின்னர் விவேகம், விஸ்வாசம், தற்போது நேர்கொண்ட பார்வை. இந்த தலைப்பு பாரதியாருடைய பாடல் வரிகளில் இருந்து எடுக்கப்பட்ட வரியாகும். பல நடிகர்கள் டைட்டிலுக்கும் படக்கதைக்கும் சம்பந்தமில்லாமல் வைக்க படக்கதைக்கு ஏற்றவாறு அதனை தூய தமிழிலும் வைக்கிறார் தல அஜித். பல நடிகர்கள் டைட்டிலை மாசாக வைத்து மாஸ் என்கிறார்கள். தல அஜித் தன் படத்திற்கு வைக்கும் டைட்டிலை மாசா மாத்துறாரு. இப்போதெல்லாம் தமிழ்ல டைட்டில் வைத்தாதான் வரிவிலக்கு என்ற விதம் கூட இல்லாத போது அதை செய்யறாரு அப்படின்னா அவருடைய எண்ணம் உயர்ந்ததாகவே இருக்கு. அவருடைய படத்தின் தலைப்புகள் எல்லாம் செம மாசாக ட்ரெண்டாக்கி விடுவார்கள் ரசிகர்கள். அஜித் சார் மீது அளவில்லாத பேரன்பு கொண்ட ரசிகர்கள் அவருடைய படங்கள் தொடர்ச்சியாக தோல்வியை தழுவிய போது கூட, அவர் மன்றங்களை கலைத்த போதும் கூட ஒருபோதும் தல அஜித் சாரை விட்டு விலகாமல் எப்போதுமே அவர் வழியிலேயே செல்றாங்க. இத்தனை பேரன்பு கொண்ட ரசிகர்கள் இந்தியாவிலேயே வேறெங்கும் இல்ல அப்படின்னே சொல்லலாம். இப்படி நம்ம தல அஜித் தமிழ் மீது வைத்துள்ள பற்றை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.